லாஸ்ட் வீடியோவில் நாம் cj.comல உங்கள் அக்கௌண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, cj.comல நீங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்டை எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு எப்படி சூஸ் பண்ணுவீங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்கான லிங்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது உங்கள் அக்கௌண்ட். இதுக்குள்ளே போயிட்டு ஆக்சுவலாக இப்போ நான் லாகின் ஆகியிருக்கேன். சரவணன், செல்வராஜ் சரவணன், கெட் லிங்க்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸில் சப் கேட்டகரிஸோட நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சரிஸ், ஹேண்ட்பேக், ஜுவல்லரி, ஷூஸ், ஆர்ட், மியூசிக், ஃபோட்டோ, கார், ட்ராக்ஸ், மோட்டார் சைக்கிள், ஸ்பாட்ஸ், அது இதுன்னு நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று சேல்ஸ், இன்னொன்று லீடு. சேல்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள் விளம்பரத்தை கிளிக் பண்ணி சேல்ஸ் நடந்தால் அதில் கமிஷன் கிடைக்கும். இது ஒரு வகையான இன்கம். செகண்ட் லீடு. லீட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விளம்பரத்தை கிளிக் பண்ணி அவங்க இன்னொருத்தர் வெப்சைட்டில் ஜாயின் பண்ணா, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும். அவங்க எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ சேல்ஸை விட லீடு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லீடு இருக்கிற மாதிரி ப்ராடக்டையே பாருங்கள். முடியாத பட்சத்தில் சேல்ஸ் பாருங்கள். நிறைய கேட்டகரி இருக்கு. சரி, நான் இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த செக்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ண விரும்புகிறேன். அப்போது இங்கே ரெண்டு காமிக்குது இல்லைங்களா, 3 months EPC, 7 day EPC. இங்கே சேல்ஸுன்னு காமிக்குது, இங்கே லீடுன்னு காமிக்குது. இங்கே லீட் பண்ணுற மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. இந்த பே சிம்பிள் இருக்காங்க. இவங்க ஒரு லீடுக்கு $3 $20 வரைக்கும் தராங்க. ஆனால் நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 months EPC, 7 day EPCன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த EPCனா என்னது அப்படின்னா, உங்கள் விளம்பரத்தை 1000 பேர் கிளிக் பண்ணியிருந்தா ஏர்னிங்ஸ் பர் 1000 கிளிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாரி, ஏர்னிங்ஸ் பர் 100 கிளிக்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் விளம்பரத்தை 100 பேர் கிளிக் பண்ணியிருந்தா எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும்? $160. அதாவது உங்கள் விளம்பரத்தை கிளிக் பண்ணாலே பணம் வராது. உங்கள் விளம்பரத்தை எல்லாம் சும்மா கிளிக் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. சப்போஸ் நீங்கள் ஏதோ ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா, எல்லாரும் உங்கள் வெப்சைட்டில் விளம்பரத்தையே கிளிக் பண்ணிருக்க மாட்டாங்க. யாருக்கு தேவையோ அவங்க மட்டும்தான் கிளிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 100 பேர் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது மூலமாக சேல்ஸ் நடந்திருக்கும். அது மூலமாக உங்களுக்கு $160 கிடைச்சிருக்கும். ஸோ அந்த EPC மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த 3 months EPCயை விட்டுருங்க. இந்த 7 day EPC எடுத்துக்கோங்க கணக்கில். 7 day EPC ஃபஸ்ட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இங்கே $144 தான் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்துட்டு அப்புறம் இந்த 3 month EPC வாங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நாட்டான் ஆன்டிவைரஸ் இருக்கு. 7 day EPC பார்த்தீங்கன்னா $96.
த்ரீ மந்த் இபிசி வந்து பார்த்தீங்கன்னா $148. அதாவது ஏர்ன் பர் இபிசினா என்ன அப்படின்னா உங்கள் விளம்பரத்தை 100 பேர் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர் வாங்கினது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கமிஷனாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இபிசி. ஸோ இப்போ ரெண்டுலேயும் இபிசி நல்லா இருக்கு, ரொம்ப பெரிய ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் எடுத்து தாராளமாக ப்ரொமோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் பண்ணுமோ அந்த கேட்டகரியில் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் லீடுக்கு கமிஷன் தர மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ண பாருங்கள். இங்கே பாருங்கள், லீடுக்கு $30 தராங்க. ஆனால் இபிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. 7 டே இபிசி ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்காதீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் லீடு எடுத்தீங்க அப்படின்னா லீடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இங்கே சேல்ஸுக்கும் பணம் கிடைக்கும், நீங்கள் கொடுக்குற லீட்ஸுக்கும் பணம் கிடைக்கும். லீட்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். லீட்னா என்ன அப்படின்னா உங்கள் விளம்பரத்தை கிளிக் பண்ணி யாராவது ஒரு வெப்சைட்டில் ஜாயின் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் தான் லீடு. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கும் பணம் கிடைக்கும், லீடுக்கும் பணம் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் லீடு எடுக்க ட்ரை பண்ணுங்க. லீடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீடுக்கு ஒரு பவுண்டு தராங்க. 7 டே இபிசியும் கம்மியாக இருக்குது, 3 மந்த் இபிசியும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2 இபிசியுமே குறைஞ்சது ஒரு $80 இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த இபிசி மினிமம் $80 இருக்கணும். அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் சேல்ஸாக இருந்தாலும் சரி, லீடாக இருந்தாலும் சரி, 7 டே இபிசி மினிமம் $80 இருக்கணும். அதை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் ஈஸியாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான விளம்பரத்தை எடுத்து உங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கலாம், ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மாதம் குறைஞ்சது ஒரு $200 இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோக்குள்ளே சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கான விளம்பரத்தை எப்படி எடுத்து உங்கள் வெப்சைட்டில் போடுவீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.